السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن استنى بسنته إلى يوم الدين أما بعد. الحمد لله. மரணத்திற்கு பின் மனித வாழ்க்கை அப்படிங்கிற தொடர் பயான்ல நேற்றைய தினத்துல சூர் ஊதப்படுதல், சூர் எப்போ ஊதப்படும், எந்த இடத்துல ஊறப்படும், யார் ஊதுவா, சூர் ஊதப்படும் போது யார் அதை ஃபர்ஸ்ட் கேட்பா, இந்த விஷயங்கள்லாம் நேற்றைய தினத்துல பார்த்தோம். இப்போ சூர் ஊதுனதுக்கு அப்புறம் மறுமை நாள்ங்கிறது ஆரம்பிக்கப்பட்டுட்டு இன்னையுடைய தலைப்பு என்னன்னா மறுமை நாளின் பயங்கரங்கள். அது சம்மந்தமா பார்க்க போறோம். சூர் ஊதுனோடனே மறுமை நாள் ஆரம்பிச்சுட்டு மறுமை நாள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அது சம்மந்தமா ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். விசாசம் அவங்கள்ட்ட உனக்கெல்லாம் தெரிஞ்ச பிரபலமான ஹதீஸ், ஒரு மனிதர் வந்தாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மனித ரூபத்துல வந்து 4 கேள்வி கேட்டாங்களா, ஈமான்னா என்ன, இஹ்சான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, 4வது மறுமை நாளின் அடையாளங்கள்லாம் என்னன்னு கேட்டாங்க. அப்ப இமாம்கள் இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கத்தை 4 பகுதியா பிடிச்சா, ஒரு பகுதி ஈமான், இன்னொரு பகுதி இஸ்லாம், இன்னொரு பகுதி இஹ்சான், இன்னொரு பகுதி என்னன்னா மறுமை நாளின் அடையாளங்களை அறிந்து கொள்வது. அப்ப மார்க்கத்துடைய 4ல ஒரு பகுதி, முக்கியமான ஒரு பகுதி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மறுமை நாளின் அடையாளம், மறுமை நாளுடைய பயங்கரங்கள். நபிசாசம் அவங்க சொன்ன செய்தி திருமீதியில வருது, மன் சர்ரஹு ஐ யந்துர இலா யௌமில் கியாமா, யார் ஒருவர் மறுமை நாளை கண்ணில் பார்ப்பதை போல் ஆசைப்படுகிறாரோ, நேர்ல மறுமை நாளை பார்க்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரா, அவர் குரான்ல 114 சூறாக்கள்ல 3 சூறாவும் ஓதி பார்க்கட்டும். அந்த 3 சூறா ஓதி அவன் அர்த்தம் புரிஞ்சாருன்னா மறுமை நாள் அவர் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். அப்படிப்பட்ட 3 சூறாக்கள் என்ன நபிசாசம் சொன்னாங்க, இத ஷம்ஸ் குவ்விரத் தக்வீர் சூரா, அடுத்த சூரா இத சமா உன் ஃபதரத் இன்ஃபிதார் சூரா, இத சமா உன் ஷக்கத் இன்ஷிகாக் சூரா. இந்த 3 சூறாவை யார் ஓதுவாரோ, அதனுடைய அர்த்தங்களை படிப்பாரோ, அவர் மறுமை நாளை கண்ணில் பார்ப்பதை போல் ஆவார் அப்படின்னு. ஏன்னா மறுமை நாள் சம்பந்தமா அந்த சூறாக்கள்ல அதிகமா சொல்லப்பட்டிருக்குது. ஒரு சின்ன டெமோவை பார்த்த மாதிரி இருக்கும் அந்த சூறாவுடைய அர்த்தங்கள். நீ படிச்சு பார்த்தா கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் நீங்க போய் படிச்சு பாருங்க. அதுலயும் குறிப்பா சூரத்து தக்வீர், இத ஷம்சு குவ்விரத் சூறா இருக்கா, அதுல அல்லாஹ் தஆலா 12 அடையாளங்கள் சொல்றான். 6 அடையாளங்கள் உலகத்தின் கடைசி நாளுக்கு முன்னாடி நடக்கக்கூடியது, 6 அடையாளங்கள் மறுமை நாள்ல நடக்கக்கூடியது. 6 அடையாளங்கள் உலகத்தில் நடக்கக்கூடியது, 6 அடையாளங்கள் மறுமை நாள் நடக்குது என்பதாக கஅபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லா அவங்க இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுறாங்க. அதுல முதலாவது அடையாளம் என்ன, இத ஷம்சு குவ்விரத், சூரியன் சுருட்டப்படும் பொழுது. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் அழிவு உண்டு, அதே மாதிரி சூரியன் தான் மிகப்பெரிய சோர்ஸ், அதையும் அல்லாஹ் அழிச்சிடும் ஒரு கட்டத்துல. அது அப்படியே அல்லாஹ் குவ்விரத் அப்படிங்கிற வார்த்தைக்கு விளக்கம் எழுதுறாங்க. தலப்பாக இருக்கலாம், தலப்பா பார்த்திருக்கியா, தலப்பா கட்டும் போது எப்படி இப்படி சுத்தி கட்டுவாங்களோ அது மாதிரி சூரியன் அல்லாஹ் சுத்திடுவான். ஒவ்வொரு நாளும் சூரியன் அல்லாஹ்வுடைய அரிசின் கீழே சென்று அனுமதி கேட்கிறது. வஷம் சுத்தஜிரி லி முஸ்தகர்ரில்லஹா, சூரியன் அல்லாஹ்வுடைய அரிசின் கீழே சென்று போய் யா அல்லாஹ் இன்னைக்கு எந்த திசையில உதிக்கணும்னு கேட்கும். அல்லாஹ் வளமையை போல ஒரு திசையில உதின்னு அனுமதி கொடுத்தா தான் வழக்கம் போல சூரியன் உதயமாகும். மறுமை நாள் என்னைக்கு ஏற்படுமோ அன்று அல்லாஹ் சூரியனை மாற்று திசையில உதிக்க சொல்லுவான், சூரியன் மாற்று திசையில உதயமாகும். நம்ம முதலாவது சூரியன் ஒளி இழந்து அது சுருட்டப்படும். 2வது இதன் நுஜூமுன் கதரத், நட்சத்திரங்கள் எல்லாம் தானாக விழுந்துரும். யாரும் போய் அதை தள்ளி விட வேண்டாம். ஏன்னா சூர் ஊதுனோடனே மலக்கு வானத்துல இருக்கக்கூடியவங்க பூமியில எல்லாம் இறந்துருவாங்கல்ல. இதுக்கு விளக்கம் எழுதுறாங்க, நட்சத்திரங்கள் விழாமல் இருப்பதற்கு மலக்குமார்கள் அதை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். வானத்தில் உள்ள மலக்குமார்கள் சூர் ஊதுனோடனே இழந்துட்டா அது யாரு பிடிப்பாங்க, நட்சத்திரத்தை யாரு பிடிக்க முடியும், ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுந்துரும். நட்சத்திரங்கள்னா நம்ம பாக்குறோம்ல, ஒவ்வொரு நட்சத்திரமும் உலகத்தை விட பல மடங்கு பெருசா இருக்கும். 2 மடங்கு 3 மடங்கு 10 மடங்கு அப்படி பெரிய பெரிய நட்சத்திரங்கள் தூரத்துல பார்க்கும்போது சின்ன சின்னதா தெரியுது. இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பூமியில விழுந்துரும். 3வது அடையாளம் வைதல் ஜிபாலு சுயிரத், மலைகள் எல்லாம் இடம்பெயர்க்கப்படும். எப்படி இடம்பெயர்க்கப்படும்னா, பெரிய உறுதிக்கு அடையாளமா மலைகளை தான் சொல்லுவாங்க. அந்த மலையே மலை மாறி இந்த மலை சரிந்தது அப்படின்லாம் போடுவான். ஒருத்தர் இறந்து போயிட்டா
பூமி ஆடாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரவாசிய ஷாமிஹாத் பெரும் பெரும் மலைகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். ஜிபால் அவுத்தாதா முளை கம்புகளாக ஆக்கி வச்சிருக்கிறான். இந்த மலைகள் கல் ஐஹினில் மன்ஃபூஷ் எப்படி ஆயிரும்? பஞ்சு பத்திரிக்கையா, காட்டன் பஞ்சு ஊதி விட்டா எப்படி பறக்கும், அது மாதிரி மலைகள் எல்லாம் பறந்துடும். ஒரு பேப்பர் பறக்காம இருப்பதற்கு எப்படி கல்லை வச்சிருக்கிறோமோ, அந்த கல் எடுத்துட்டா என்ன ஆயிரும்? பேப்பர் பறந்துடும். அந்த கல்லு தான் மலை. இப்ப மலை இடம்பெயர்ந்து போன உடனே அடுத்து பூமி அப்படி குலுங்கிடும். அரபியர்கள் மத்தியில மிகப்பெரிய செல்வமாக மதிக்கப்படக்கூடியது என்னன்னா ஒட்டகங்கள். நாளைக்கு மறுமையில ஒட்டகங்கள்லாம் அப்படி நிற்கும். அதுவும் சிவப்பு ஒட்டகம், கர்ப்பமான பெண் ஒட்டகமா இருந்தா அது ரொம்ப பெரிய பென்ஸ்கார் மாதிரி அவங்களுக்கு பெரிய செல்வமா மதிச்சாங்க. அந்த ஒட்டகங்கள்லாம் அங்க நிறைய நிற்கும். யாரும் அதை பார்க்க மாட்டாங்க. இது உலகத்துக்கு முன்னாடி நடக்கூடிய அடையாளங்கள். 6ல் 5வது 4வது 5வது எல்லா உயிரினங்களும் ஒன்று சேர்க்கப்படும். அதாவது காடுல இருக்கக்கூடிய வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் இங்க வந்துடும். சிங்கம், கரடி, புலி, இது எல்லாம் அதோட இடத்தை விட்டு இந்த இடத்துக்கு வந்துடும். எல்லா உயிரினங்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து விடுவான். மறுமையோட அடையாளம். அதுக்கு நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. அடுத்து கடல்ல அல்லாஹ் தீப்பத்தி வச்சிருவான். என்ன அசரத்து? கடல்ல தீப்பத்தினா கடல் எப்படி எரியும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அல்லாஹ் பல இடங்கள், கிட்டத்தட்ட 3-4 இடங்கள்ல சொல்றான். வல் பஹரில் மஸ்ஜூர், நெருப்பு மூட்டப்பட்ட கடலின் மீது சத்தியமாக. வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத் வைதல் பிஹாரு சுஜ்ஜிரத், மூட்டப்பட்ட கடல் மூட்டப்படும் பொழுது நல்லா சொல்றான். இதுக்கு ஆதாரமா சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்கன்னா, வாட்டருடைய மாலிகுலர் ஃபார்முலா H2O. அது ஒரு கேஸா மாறுறதுக்கு என்னமோ ரியாக்ஷன் ஈடுபண்ணா என்ன ஆயிரும்னா எரிபொருளா ஆயிரும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? கடல் எல்லாம் எரிஞ்சிடும். எல்லா இடத்துலயும் நெருப்பா பத்தி எரியும். இன்னும் ஹதீஸ்கள்ல அல்லாஹ் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் கடல்ல வச்சிருவான். சூரியன் சந்திரன் எல்லாம் ஒண்ணு சேர்த்து கடல்ல போட்டுருவான். கடல் எரிய ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிற ஹதீஸ்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த 6 அடையாளங்கள் உலகத்துல நடக்கிற பயங்கரங்கள்ல முதலாவது. அதுக்கப்புறம் ஒரு 6 இருக்குல்ல, அது மறுமையில நடக்கும். அடுத்த ஆயத்து என்ன? அடுத்த 6 ஆன்மாக்கள் ஒன்று சேர்க்கப்படும் பொழுது, உடலோடு உயிர் ஒன்று சேர்க்கப்படும் பொழுது. அதான் நேற்று பார்த்தோம்ல, சூர் ஊதப்பட்ட உடனே என்ன ஆகும்? உடல் எல்லாம் அப்படி நிற்கும். அந்த சூர்ல இருந்து உயிர் போய் அந்த உடலுக்குள்ள போகும். நுஃபூசு சுவிஜத். அடுத்து 2வது இதழ் மௌஊதத்து சுயிலத், பிறந்த பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா அதை வளர்க்கறதுக்கு கஷ்டப்பட்டு என்ன செஞ்சிருவாங்கன்னா அரபியர்கள் உயிரோட புதைச்சிருவாங்க. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அதை பத்தி தான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பான். என்ன பாவத்துக்காக நீ கொல்லப்பட்டாய் அப்படின்ட்டு அந்த குழந்தைகிட்ட கேட்கப்படும், கொன்னவன்ட்டையும் கேட்கப்படும். இது 2வது நிகழ்வு. அடுத்து நம்மளுடைய ஏடுகள் எல்லாம் அல்லாஹ் விரிச்சு வச்சிருவான். இன்னைக்கு சூரா ஓதப்படிச்சு, ஆப்ஸா ஓதனாப்புல وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنْشُورًا. ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய கழுத்திலே ஏட்டை தொங்க விட்டவனாக வருவான். ஆட்டுக்குட்டிலாம் பார்த்திருக்கியா? ஆட்டுக்குட்டியில சில ஆட்டுல கழுத்துல போர்டு போட்டிருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு மனிதன் கழுத்துல ஏடு, அவனுடைய அமலுடைய ஏடை தொங்க விட்டு அப்படியே வருவான். இப்ப அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா கிதாபக், உன் ஏட்டை நீனே படி அப்படின்னு சொல்லுவான். அப்போ விரிக்கப்பட்ட ஏடுகள் மறுமையில இருக்கும். அடுத்து இப்ப வானத்தை பார்த்தா அப்படி நொறுங்கி விழுந்துரும். எவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் அது வானம், எந்த ஓட்ட உடசல் இல்லாம அல்லாஹ் படைச்சிருக்கான். ஆனால் மறுமையிலே இந்த வானம்னா இது மட்டும் தான் வானம் நம்ம நினைக்கிறோம். இது வானமே கிடையாது. நம்ம பார்க்கறது வானமே கிடையாது. வானத்துடைய முதல் வானம் கூட நம்ம இன்னும் பார்க்கல. இத மாதிரி 7 வானம் இருக்கு. இந்த வானங்கள் எல்லாம் அப்படியே நொறுங்கி விழுந்துரும். அடுத்து வைதல் ஜஹீமு சுஇரத், நரகம் நெருப்பு மூட்டப்படும். நரகமே நெருப்பு தான்.
நரகத்தை அல்லாஹ் நாருல்லாஹில் மூக்கதா, அல்லாஹ்வுடைய மூட்டப்பட்ட நெருப்புன்னு சொல்றான். 1000 வருஷம் நரக நெருப்பை அல்லாஹ் மூட்டினான். பலகீனமான செய்தி தான், இருந்தாலும் சொல்றேன். 1000 வருஷம் நரக நெருப்பை அல்லாஹ் மூட்டினான். அது என்ன கலர்ல ஆச்சு தெரியுமா? சிவப்பு கலர்ல ஆச்சு. இன்னும் 1000 வருஷம் அல்லாஹ் மூட்டினா அது என்னாச்சு தெரியுமா? வெள்ளை கலர்ல ஆச்சு. இன்னொரு 1000 வருஷம் அல்லாஹ் மூட்டினா அது என்னாச்சு தெரியுமா? கருப்பு கலர். நரகத்துடைய நெருப்பின் கலர் என்ன? கருப்பு கலர். இன்னைக்கு கூட ஆப்சா ஓதுறாங்க, குல்லமா ஹபஸ் இதுனாகும் சயீரா. எப்பெல்லாம் நரகம் நெருப்பு அணையிற மாதிரி இருக்குமோ அப்பெல்லாம் அல்லாஹ் வந்து அந்த நெருப்பை மூட்டிக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப நரகம் நெருப்பு மூட்டப்படும். கடைசி அடையாளம் இதழ் ஜன்னத்து உஸ்ரிபத், சொர்க்கம் நெருக்கமாக்கப்படும். உஸ்ரிபத்தில் ஜன்னத்துல் முத்தகீன கைர பஈத், இரையச்சம் உடையவர்களுக்கு சொர்க்கம் நெருக்கமாக்கப்படும். இதெல்லாம் மறுமையில நடக்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் சொல்றான் இந்த சூறால. அப்ப மறுமையை பத்தி ஒருத்தர் விளங்கணும் அப்படின்னா கண்ணில் நேர்ல பாக்குற மாதிரி இருக்கணும்னா அந்த 3 சூறா ஓதணும். சூரத்து தக்வீர், இன்ஃபிதார், இன்ஷிகாக். அதுல தக்வீர்ல அல்லாஹ் முதல்ல 6 வசனங்கள்ல உலகத்துல முதல் சூர் ஊதும் போது என்ன நடக்குங்க சொல்றான். அடுத்த 6 வசனங்கள்ல 2வது சூர் ஊதும் பொழுது என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். இந்த மறுமைக்கு நான் 5 நிமிஷம் முடிச்சிருவேன். மறுமைக்கு நிறைய பேர்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான் குரான்ல. அந்த பேர்களை படிச்சாலே மறுமையுடைய பயங்கரங்கள்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். முதலாவது பேர் என்ன தெரியுமா? மறுமைக்கு அல்லாஹ் குரான்ல சொன்னா அஸ்ஸா, நேரம். இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம், பயங்கரமான அந்த நேரம், அதனுடைய அந்த பயங்கரத்தை பார்க்கும் பொழுது அதை வந்து ரொம்ப மோசமா இருக்கும் அல்லாஹ் சொல்றான். சா. 2வது அசிஃபா, அசிஃபத்தில் ஆசிஃபா, நெருங்கக்கூடியது, நெருங்கி வரும்பொழுது நல்லா சொல்றான். 3வது பேரு அல் வாக்கியா, மறுமைக்கு. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இந்த பேரை பார்த்தாலே மறுமையோடைய பயங்கரங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும். வாக்கியா அப்படின்னா நடக்கக்கூடிய, ஏற்கனவே பார்த்தோம் சூரத்துல் வாக்கியால, லைஸ நீ வக்காத்திஹா காதிபா, யாரும் பொய்ப்பிக்க முடியாது. மறுமையை வராதன்னு சொல்ல முடியாது, வந்தே தீரும். பொய்ப்பிக்கவே முடியாது, தடுக்கவே முடியாது. வாக்கியா. அடுத்த பேரு அல்ஹாக்கா, சத்தியமானது. அல்ஹாக்கா மல்ஹாக்கா வமா அத்ராக மல்ஹாக்கா, சத்தியமானது நல்லா சொல்றான். 5வது தாமத்துல் குப்ரா, பெரிய சப்தம், காதை செவிடாகக்கூடிய சப்தம். தண்டவாளத்துல கொண்டு காதை கொண்டு வச்சிருக்கான், ட்ரெயின் அங்கிருந்து வருது, எப்படி இருக்கும்? காது என்ன ஆகும்? ஜவ்வு கிழிஞ்சிரும் சாதாரண இந்த ட்ரெயினுக்கே. மறுமை சப்தம், மறுமையில சூர் ஊதப்படும் பொழுது காது கேட்காம போயிரும். பயங்கரமான தாம் பைதா ஜாதி தாமத்துல் குபரா. அதே மாதிரி இன்னொரு பேர் சாஹா, பைதா ஜாதி சாஹா, மனிதனின் நிலையை குலைக்கக்கூடிய அந்த சப்தம். அல் காஷியா, ஹல் அதாக ஹதீசுல் காஷியா, மூடக்கூடியது. மறுமை வந்துச்சுன்னா அப்படியே நம்ம மூடிடும், எங்கேயும் ஓட முடியாது, ஒளிய முடியாது. இன்னொரு பேர் அல் காரியா, அல் காரியா மல் காரியா வமா அத்ராக மல், திடுக்கிடக்கூடிய செய்தி. நல்லா அப்படி பேசிட்டே இருக்கான், அப்படியே பயங்காட்டிட்ட ஒருத்தன். இல்லை பயப்பட மாட்டேங்கல, நல்ல தைரியமா இருக்கான், பரவாயில்ல. சாதாரண இதுக்கே பயப்படுறாங்களா? ஒரு பேய் படம் பார்க்க ஒரு சவுண்டு அப்படி அமைதியாக சடான்னு ஒரு சவுண்ட் வரும்போது பயப்படுறாங்களா? மறுமையுடைய சப்தம் ரொம்ப பயங்கரம், திடுக்கிறக்கூடிய சப்தம். அல் காரியா நல்லா சொல்றான். அதே மாதிரி சில பெயர்கள் இருக்கு மறுமைக்கு. அல்லாஹ் நாள் அப்படின்னு இணைச்சு சொல்லுவான். உதாரணமா யௌமுல் கியாமா, மறுமையுடைய ஒரு பேர், நிற்கக்கூடிய நாள். கியாமத்து நாள் கியாமத்துனா என்ன தெரியுமா? நிற்றல். கது காமதி ஸலா, தொழுகை நிலை பெற்று விட்டது. காமனா நின்றான்னு அர்த்தம். மறுமையில எவ்வளவு நாள் நிப்பான் காஃபிர்கள்லாம்? 50,000 சனா, 50,000 வருஷம் நிப்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும். மூமின்களுக்கு அல்லாஹ் லேசாக்கணும். நிற்கக்கூடிய நாள். யௌமுல் ஆஹிர், இறுதி நாள். உலகத்துடைய கடைசி நாள் தான் என்னது? மறுமை நாள், இறுதி நாள் நல்லா சொல்றான். அடுத்து யௌமுல் பஅஸ், கபரிலிருந்து எழுப்பப்படக்கூடிய நாள். புஅசிர மா ஃபில் குபூர் அல்லாஹ் சொல்றான். யௌமுல் குரூஜ், வெளியாகக்கூடிய நாள். எதிலிருந்து? கபரிலிருந்து வெளியாகக்கூடிய நாள். ஒவ்வொன்றுக்கும் ஆயத்திற்கு சொன்ன டைம் ஆயிரும். அடுத்து யௌமுல் ஃபஸ்ல், பிரிக்கக்கூடிய நாள். நல்லவங்க
கெட்டவங்க அப்படின்ட்டு அல்லாஹ் பிரிக்கக்கூடிய நாள். யௌமுல் ஹிசாப், கேள்வி கேட்கக்கூடிய நாள். அல்லாஹ் எல்லாரையும் கேள்வி கேட்பான், அந்த கேள்வி கேட்கக்கூடிய நாள். யௌமுல் ஜம், அனைவரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய நாள், யாரும் ஓட முடியாது ஒளிய முடியாது. யௌமுல் வஈத், வாக்களிக்கப்பட்ட நாள், அது நடந்தே தீரும், வாக்களிக்கப்பட்ட நாள். யௌமுத்தீன், மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பளிக்கக்கூடிய நாள். தீர்ப்பு, தைன்னா அரபியில கடன் அர்த்தம். கடன் வாங்கினா என்ன செய்யணும்? கொடுக்கணும்னா அந்த தைன்ல இருந்து வந்த தீன். யௌமுத்தீன்னா நம்ம செஞ்ச அமலுக்கு எல்லாம் பிரதிபலன் கொடுத்தே ஆகணும். அதான் மாலிக் யௌமித்தீன், மறுமை நாளின் தீர்ப்பளிக்கக்கூடிய நாளின் அரசன். யௌமுத் தலாக், ஒருத்தர் வெட்டி விடக்கூடிய நாள். ஒருத்தர் ஓடுவான், வாப்பா உமா பத்தி ஓடுவான், உமா வாப்பா பத்தி ஓடுவாங்க, எல்லாம் ஒருத்தர் யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ அஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னி. ஒவ்வொருத்தரும் என் வேலை என்ன, எனக்கு என்ன ஆக போகுது நினைச்சிட்டு போவோம். இன்னொரு ஆயத்துல லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமைதின் பிபனி வ ஸாஹிபத்திஹி வ அஹி வ ஃபஸீலத்திஹி அல்லதி துவி. அல்லாஹ், எங்க வாப்பா வச்சுக்கோ, இந்த வாப்பா வச்சுக்கோ, உம்மா வச்சுக்கோ, என்னை விட்டுறியா அல்லாஹ் அப்படின்ட்டு பிணையம் வைக்கக்கூடிய நாள் நல்லா சொல்றான். அதே மாதிரி முடிய போகுது. யௌமுல் ஹஸ்ரா, யௌமுல் ஹஸ்ரா அப்படின்னா கை சேதத்துடைய நாள். ஐயோ இப்படி ஆயிட்டே, யா ஹஸ்ரத்தனா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே அப்படின்னு சொல்லக்கூடிய நாள். திரும்பி வர முடியுமா நம்மளால? வரவே முடியாது. யௌமுத் தகாபுன், நஷ்டத்துடைய நாள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யௌமுல் ஹுலூத், நிரந்தரமான நாள், அதுக்கப்புறம் பின்னாடி வரவே முடியாது. யௌமுல் ஹுலூத் நம்மள இன்னும் நிறைய பேர்கள், கிட்டத்தட்ட மறுமைக்கு 80க்கும் மேற்பட்ட பேர்கள் இருக்கதாக இமாம்கள் கிதாபுல எழுதுறாங்க. ரொம்ப குறைவான பேர் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பேர்களின் மூலமாக மறுமையுடைய பயங்கரங்களை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அப்போ சூர் ஊதப்பட்டு மனிதன் எழுந்து நிற்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். மறுமை நாளுடைய பயங்கரங்கள் அது எப்படிலாம் இருக்கும், அதோடைய பெயர்கள் மூலமா அல்லாஹ்வுடைய பயங்கரத்தை எப்படிலாம் வெளிப்படுத்துறேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்னைக்கு பார்த்தோம். இல்லாமல் அல்லாஹ் பயங்கரமான அந்த மறுமையுடைய நாளிலே அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட, அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட அந்த மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.